ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ லைவ்ல ரொம்ப பாவங்க கம்ருதீன். இந்த ஸ்டேஜில் பார்த்தாக்க கம்ருதீனுடைய இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ். ஏன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவப்படுறாரு, ஆனால் வேலையும் செய்கிறாரு. கம்ருதீன் என்ன தான் பண்ணுறாரு, கம்ருதீன் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த பனிஷ்மெண்ட் விஷயத்தில் கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் வேலை எல்லாம் மேஜராக செய்யுது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்ருதீன் தான். இதில் ஓபி அடிக்கிறது ஃபுல்லாக பார்வதி, எந்த வேலையும் செய்யாமல் ஓபி அடிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் மேலோட்டமாக வேலை செய்கிற மாதிரி காமிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கம்ருதீனும் பார்வதியும் வேலை செய்கிற மாதிரி காமிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனால் டீப்பாக பக்காவாக வேலை செய்யுது பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீன் தான். இப்போ வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனை போயிட்டுருக்குங்க. கிச்சன் ஏரியாவில் சமைச்சாங்க, அந்த கிச்சன் ஏரியாவை க்ளீன் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நான் நைட் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷக்கிருமி வச்சுச்சுங்க நெருப்பை. வச்சுச்சு. அது பட்டாசு மாதிரி வெடிச்சுன்னு இருக்கு. இப்போ வரைக்கும் பட்டாசு மாதிரி வெடிச்சுன்னு இருக்கு. என்னன்னாக்கா அந்த விஷக்கிருமி வந்து இருக்குது பார்த்தீங்களா, சாண்ட்ரா விஷக்கிருமி. கனி வந்து மதியானம் சமைச்சாங்க. அதாவது வந்து ஆல்ரெடி அவங்க போட்டுக்கிட்ட ரூல்ஸ் தான். நீங்கள் 3 பேர், நாங்கள் 3 பேர் சமைச்சா சமைச்சிட்ட பிறகு கிச்சன் ஏரியாவை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகணுன்றது ரூல்ஸ். அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்த பனிஷ்மெண்ட் கம்ருதீனும் பார்வதிக்கும் வந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறமா அது யாரும் பேசலை. அதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்குன்னா, மதியானம் கண்ணி சமைச்சாங்க. இப்போ அந்த விஷக்கிருமி என்ன பண்ணுச்சுன்னா, க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தலைகிட்ட சொல்லிச்சு. தலை வந்து நேராக வந்து கண்ணிக்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் ஏன் க்ளீன் பண்ணோம் அப்படின்ட்டு விக்கல் சீக்கிரம் என்ன பண்ணாப்புல நேராக போயிட்டு கம்ருதீன் கிட்ட வந்து கொஞ்சமாவது மனசாட்சியோட பண்ணுங்க, கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சியோட பாருங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைலாம் விடுறாரு. அதை கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெரிஞ்சு பண்ணுறாப்லையா, தெரியாமல் பண்ணுறாப்லையா, வேணுமுன்னே பண்ணுறாப்லையா, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு பண்ணுறாப்லையா, கம்ருதீன் மேலே எனக்கு அதுவும் ஒரு டவுட்டாக இருக்குது. தெரிஞ்சு தான் பண்ணுறாப்லையா என்னான்ட்டு. இன்னைக்கு மதியானம் கூட பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு எச்சரிக்கை விடுறாரு. இப்போ பார்த்தாலும் கம்ருதீன் லேட்டாக வந்துட்டு இருக்காப்புல, இது மேலே வீட்டுக்குள்ளே நான் எதை வேணாலும் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இதனால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா எது வேணாலும் எடுக்கலாம், ஓரளவு மேக்கப்லாம் எடுத்துட்டா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு கூட நினைக்கலாம். பிக்கல் சீக்கிரம் டைரெக்டாக போய் கம்ருதீன் இந்த மாதிரி பேசவே கம்ருதீனுக்கு டென்ஷன் ஆகிடுது. நான் இவ்வளோ வேலை செய்கிறேன்னா இது கொஞ்சம் கூட மனசாட்சி பார்க்க மாட்டேறீங்களா? கம்ருதீனுக்கு பேச தெரியுமா, பேச தெரியாதா, ஒன்றுமே புரியலைங்க. என்ன வேணாலும் பேசணும்னு நினச்சி பேசுகிறாப்லையா, எனக்கு ஒன்றும் புரியல. என்னென்னவோ பேசுகிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா, எங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே, உங்களுக்கெல்லாம் பால் வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அது வந்து கேள்வி கிடையாது. அதாவது வந்து நீங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் வந்து வேலை செய்கிறோம், அதாவது வந்து உண்மையாகவே நாங்கள் இதை வந்து பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் கம்ருதீன் என்ன கேட்குறாருனாக்கா, நான் தான் பண்ணுறேன்ல, ஆனால் பிக் பாஸ் கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாப்புல. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரொம்ப சண்டை போட்டுனே இருக்கிறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ என்ன வேலை செய்யணும், வேலை தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் வேலை பெருக்க ஆரம்பிச்சிடறாரு அந்த பெட்ரூமை. ஆனால் பார்வதி பாருங்கள், நேராக பெட்ரூமில் போய் உட்காந்துன்னு படுத்துட்டு இருக்குங்க. போர்வை எடுத்து போட்டுக்கின்னு படுத்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? இதுதான் கம்ருதீனுக்கும் பார்வதிக்குள்ள வித்தியாசம். பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலத்தை ஓட்டுறாங்க. ஆனால் கம்ருதீன் பாருங்கள், எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு செய்கிறாப்புல. சமைக்கிறதுக்கு கட்டிங் வேலை, அப்புறமா வந்து பாத்திரம் கழுவுற வேலை, அப்புறமா வந்து வீடு பெருக்கிற வேலை, எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு இருக்கிறாப்புல. கம்ருதீனை வந்து எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணுறாருங்க. அதை வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து கம்ருதீன் வேலை செய்யறதெல்லாம் காமிக்கிறாங்க. பார்வதி போய் இப்போ போர்வை போத்தின்னு படுக்கிறதையும் காமிக்கிறாங்க. பார்வதி பண்ணுற வேலை இதுதான்ப்பா, கம்ருதீன் பண்ணுற வேலை இதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹவுஸ்மேட்ஸ் மேலே சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, டார்கெட்லாம் பண்ணல, நீங்கள் பண்ண தப்புக்கு ஒன்றா வேலை செய்கிறான் தான் அப்படி சொல்கிறாங்க. பார்வதி என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றிட்டு கம்ருதீன் மேலே எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாங்க. கம்ருதீன் ஆரம்பத்திலே சொன்னாவில்ல, என்ன வானாண்டி நம்ம பேசாமே இருந்துடலாம், இதுக்கு பதில் இந்த வேலை செய்யறதுக்கு பதில் பேசாமே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைடா என்கிட்ட உன்னால் இல்லை, பார்வதி வந்து உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுடா, நீ பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாமல் இருந்தீங்கன்னா அரோரா பக்கம் போயிடுவடா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பார்வதி வந்து 2 பேருமே ஈக்குவலாக வேலை செஞ்சால் கூட சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமான அந்த விஷக்கருமி பற்ற வச்ச நெருப்பு எவ்வளோ பற்றின்னு இருக்குது, அதை பற்றி எந்த கவலைப்படாமல் அது பாட்டுன்னு கட்டில் பற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணி இவங்க பாட்டு பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க, இவங்களோட பாட்டு சத்தம் போட்டுருக்கிறாங்க, அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு கேரக்டர், நம்ம பற்ற வச்ச நெருப்பு நல்லா பற்றி எரியுதுராப்பா அப்படின்னு நினச்சின்னு இவங்க பாட்டுன்னு விஷக்கருமி வந்து என்ன பண்ணு பார்த்துன்னு சமையல் செஞ்சுட்ருக்கு. பற்ற வைக்கிறது கூட தெரியாமல் பற்ற வைக்கிறது. இப்போ அவங்க பற்ற வச்சது சாண்ட்ரா, ஆனால் இங்கே வெடிச்சுன்னுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி கம்ருதீனும் கனி அண்டு விக்ரம்கிட்டையும் இங்கே வெடின்னு வெடிச்சிட்டு இருக்காங்க.
மக்களே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், லைவில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பார்வதி பண்ணுற வேலை, கம்ருதி பண்ணுற வேலை. ஸோ மக்களே, அடுத்த லைவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி மக்களே.